எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்னைக்காவது லிஃப்ட்ல வேகமா கீழ போகும்போது நம்ம எடை திடீர்னு குறையற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? இல்லனா ஒரு சின்ன பேனாவை விட ஒரு நீளமான குச்சிய ஏன் நம்ம விரல்ல ரொம்ப ஈஸியா பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற இயக்க விதிகளை பத்தி தான் சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் மூலமா நாம பார்க்க போறோம். இயற்பியலோட இந்த அற்புதமான உலகத்துக்குள்ள நம்ம டைவ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செஷனை நமக்கு வழங்கிய ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடலாம். உங்க இயற்பியல் அறிவா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக ரெடியா இருங்க. சரி, இந்த சவாலுக்கு நீங்க ரெடியா? இது ஒரு டெஸ்ட்லாம் கிடையாது, உங்க மூளைக்கு வேலை கொடுக்கற ஒரு விறுவிறுப்பான கேம்னு நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு கேள்வியும் உங்களை கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வைக்கும். வாங்க, முதல் கேள்வி என்னன்னு பார்க்கலாம். நாம தினமும் உணர்ற ஒரு விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். அதுதான் ஈர்ப்பு விசை. இப்போ நீங்க விண்வெளிக்கு ஒரு பயணம் போறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. பூமியோட ஆரம் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு உயரத்துக்கு போயிட்டீங்க. அப்போ உங்க எடை என்ன ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படியேவா இருக்கும்? குறையுமா இல்ல கூடுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியான விடை W/4. ஆமா, உங்க எடை 4ல ஒரு பங்காதான் இருக்கும். எப்படி தெரியுமா? இதுக்கு காரணம் பிரபஞ்ச ஈர்ப்பு விதிதான். ஈர்ப்பு விசைங்கிறது தூரம் அதிகமாக அதிகமாக நேர குறையாது, தூலத்தோட இருமடிக்கு ஏற்ப குறையும். அதாவது பூமி மையத்திலிருந்து உங்க தூரம் 2 மடங்காச்சுன்னா ஈர்ப்பு விசை 4ல ஒரு பங்காக குறைஞ்சிடும். திடீர்னு 75% எடை குறைஞ்சா எப்படி இருக்கும்? சரி, இப்போ இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி பூமியோட மையத்துக்கே ஒரு பயணம் போறதா நினைச்சுக்கோங்க. அந்த கிரகத்தோட மைய பகுதியில உங்க எடை என்ன ஆகும்? பயங்கரமான ஈர்ப்பு விசையால நீங்க நசுக்கப்படுவீங்களா இல்ல காத்துல மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களா? பதில் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். சரியான விடை சுழி, அதாவது 0. எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? இது ஒரு பிரபஞ்ச கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி யோசிங்க. பூமியோட நிறை உங்களை எல்லா பக்கத்திலிருந்தும் சரிசமமா இழுக்கும். அதனால எல்லா விசைகளும் ஒன்னே கேன்சல் பண்ணிடும். கடைசியில பார்த்தா பூமியோட மையத்துல உங்களுக்கு எடையே இருக்காது. நாம இப்போ கம்யூனிகேஷன், ஜிபிஎஸ்னு எல்லாத்துக்கும் செயற்கைக்கோள்களை தான் நம்பியிருக்கோம். ஆனா ஒரு செயற்கைக்கோள் அதோட சுற்றுப்பாதையில நகர்த்துறதுக்கு ஏன் இவ்ளோ எனர்ஜி தேவைப்படுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு வேகம் காரணமா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இதுக்கு பதில் அதோட ஈர்ப்பு நிலை ஆற்றல் அதிகரிக்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு மலை ஏறு மாதிரி தான். நீங்க எவ்வளவு உயரமா ஏறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நிலை ஆற்றல் சேமிக்கப்படும். அதே மாதிரிதான் ஒரு செயற்கைக்கோளை உயரமான சுற்றுப்பாதைக்கு, அதாவது ஒரு விண்வெளி மலைக்கு கொண்டு போக நாம பூமியோட ஈர்ப்பு விசைக்கு எதிரா வேலை செய்யணும். அந்த வேலைதான் நிலையாற்றலா சேமிக்கப்படுது. சரி, இப்போ இயற்பியல்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு புதிருக்கு வருவோம். நியூட்டனின் 3ஆம் விதி. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு இல்லையா? அப்போ ஒரு குதிரை ஒரு வண்டிய இழுக்கும்போது வண்டியும் குதிரைய அதே அளவு விசையோட பின்னோக்கி இழுக்கும். அப்படின்னா 2 விசையும் கேன்சல் ஆகி வண்டி நகரவே கூடாதே. ஆனா நகருது. எப்படி? இங்க அசலான விஷயம் குதிரைக்கும் வண்டிக்கும் நடுவுல இல்ல, குதிரைக்கும் தரைக்கும் நடுவுல இருக்கு. குதிரை அதோட கால்களால தரைய பின்னோக்கி தள்ளுது. பதிலுக்கு தரை குதிரைய முன்னோக்கி தள்ளுது. இந்த முன்னோக்கிய தள்ளும் விசை வண்டியோட உராய்வு விசையை விட அதிகமா இருக்கும்போது மொத்த சிஸ்டமும் முன்னாடி நகருது. இது ஒரு கச்சிதமான விசைகளின் நடனம். லிஃப்ட் வேகமா கீழே இறங்க ஆரம்பிக்கும்போது உங்க வயித்துக்குள்ள ஒரு மாதிரி சிலிர்ப்பு வருமே, ஞாபகம் இருக்கா? ஒரு செகண்டுக்கு நம்ம மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல உண்மையா என்ன நடக்குது? நம்ம எடை நிஜமாவே குறைஞ்சுடுதா இல்ல அது வெறும் உணர்வு மட்டும்தானா? இதுக்கு காரணம் மின்தூக்கி கீழ் நோக்கி முடுக்கமடைகிறது. அதாவது லிஃப்ட் கீழ போக ஆரம்பிக்கும் போதோ இல்ல மேல போயிட்டு நிக்கறக்காக வேகம் குறையும் போதோ தலை உங்க மேல குடுக்கற விசை குறையுது. இதனால தான் நாம லேசா உணர்றோம். இது ஒரு மினி 0 கிராவிட்டி அனுபவம் மாதிரி. கொஞ்சம் ஆக்ஷனுக்கு ரெடியா? ஒரு கயிறுல கல்ல கட்டி அத இன்னும் வேகமா சுத்துறதா கற்பனை பண்ணுங்க. இழுவிசை அதிகமாகுது, கயிறு இறுக்கமாகுது. திடீர்னு டப்புன்னு ஒரு சத்தம். கல் எங்க பறந்து போகுது? இந்த திடீர் பிரிவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த விசை எது? இதுக்கு காரணம் மைய நோக்கு விசை. இந்த விசைதான் கல்ல வட்டப்பாதையிலே இருக்க வைக்குது. ஆனா இந்த விசை நிலையானது கிடையாது. அது வேகத்தோட இருமடிக்கு ஏற்ப அதிகரிக்கும். நீங்க வேகத்தை 2 மடங்கு ஆக்குனா விசை 4 மடங்கு அதிகமாகும். ஒரு கட்டத்துல அந்த இழுவிசைய கையிலால தாங்க முடியாம அது அறுந்து போயிடும். இப்போ இயற்பியல ஒரு சின்ன வெடி விபத்தை பார்க்கலாமா?
ஒரு பொருள் திடீர்னு 3 துண்டா வெடிச்சு செதறுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல 2 துண்டுகள் எந்த திசையில போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சா 3வது துண்டு எந்த பக்கம் போயிருக்கும்னு நம்மால சொல்ல முடியுமா? இதுக்கான பதில் பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான விதியில ஒளிஞ்சிருக்கு. அதுதான் உந்த அழிவின்மை விதி. பதில் முதல் 2ஓட மொத்த உந்தத்துக்கு நேர் எதிர் திசையில. இது ஒரு பில்லியர்ட்ஸ் விளையாட்டு மாதிரி யோசிச்சு பாருங்க. வெடிக்கிறதுக்கு முன்னாடி பொருள் நகராம இருக்கு, அதனால அதோட மொத்த உந்தம் 0. வெடிச்சதுக்கு அப்புறமும் எல்லா துண்டுகளோட மொத்த உந்தமும் 0வா தான் இருக்கணும். அதனால முதல் 2 துண்டுகளோட மொத்த உந்தத்தை சமன் செய்யறதுக்காக 3வது துண்டு சரியா அதுக்கு எதிர் திசையில போகும். உங்க கணக்கு போடும் திறமைய சோதிக்கிற ஒரு கேள்வி இப்போ. ஒரு சின்ன துப்பாக்கி குண்டையும் ஒரு பெரிய பந்து வீச்சு பந்தையும் எடுத்துக்கோங்க. 2க்குமே ஒரே இயக்க ஆற்றல் இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்படி இருந்தா எதுக்கு அதிக உந்தம் இருக்கும்? பதில் உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். சரியான விடை 1, 2. இதோட சூட்சமம் உந்தத்தையும் இயக்க ஆற்றலையும் இணைக்கிற ஃபார்முலாவில இருக்கு. இயக்க ஆற்றல் சமமா இருக்கும்போது உந்தம்ங்கிறது நிறையின் வர்க்கமூலத்துக்கு நேர்விகிதத்துல இருக்கும். 2வது பொருளுக்கு 4 மடங்கு நிறை இருக்கிறதால அதோட உந்தம் முதல் பொருளை விட 2 மடங்கு அதிகமா இருக்கும். கணக்கு எப்பவும் போய் சொல்லாது. இயற்பியல்ல ஒரு வரைபடம் 1000 வார்த்தைகளுக்கு சமம். ஒரு விசை கால வரைபடத்தை கற்பனை பண்ணுங்க. அந்த வரைபட கோட்டுக்கு கீழே இருக்கிற பரப்பளவு எதை குறிக்கும்னு நினைக்கிறீங்க? வேகத்தையா, முடுக்கத்தையா, இல்ல வேற ஏதாவதையா? பதில் கணத்தாக்கு, அதாவது இம்பல்ஸ். இது ரொம்ப சிம்பிள். வரைபடத்தோட பரப்பளவுன்னா y அச்சுல இருக்கிற விசையையும் x அச்சுல இருக்கிற காலத்தையும் பெருக்கிறது தான். விசை பெருக்கல் காலம் என்பது கணத்தாக்கு. இது ஒரு பொருளோட உந்தத்துல ஏற்படுற மாற்றத்தை குறிக்குது. அதனால பரப்பளவு அதிகமா இருந்தா தாக்கமும் அதிகமா இருக்கும். நம்மளோட கடைசி சவாலுக்கு வருவோம். இத நீங்க இப்பவே கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு பேனாவை உங்க விரல் நுண்ணில பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? இப்போ அதே இடத்துல ஒரு நீளமான ஸ்கேல் இல்ல ஒரு கொடைய வச்சு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கா? ஏன் இப்படி? இதுக்கான பதில் சுழற்சி இயற்பியலோட ஒரு சூப்பரான கான்செப்ட்ல இருக்கு. இதுக்கு காரணம் நிலைம திருப்புத்திறன். இது ஒரு பொருள் சுழல்றத எதிர்க்கிற பண்பு. நீளமான தடிக்கு நிலைம திருப்புத்திறன் ரொம்ப அதிகம். அதனால அது விழ ஆரம்பிக்கும் போது ரொம்ப மெதுவா சாயும். அந்த நேரத்துல நம்ம சுதாரிச்சு நம்ம கைய சரி செஞ்சு அதை பேலன்ஸ் பண்ணிடலாம். ஆனா பேனாக்கு நிலைம திருப்புத்திறன் குறைவு. அதனால அது சட்டுன்னு விழுந்துடும். இதை இயற்பியல் நமக்கு கொடுக்கற ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி தான். சூப்பர். இந்த 10 கேள்விகளுக்கும் நீங்க வெற்றிகரமா விடை கண்டுபிடிச்சிட்டீங்க. நாம கத்துக்கிட்டத வேகமா ஒரு தடவை பார்த்துடலாமா? தூரம் அதிகமானா ஈர்ப்பு குறையும். பூமியோட மையத்துல எடை 0. ஈர்ப்புக்கு எதிரா வேலை செஞ்சா நிலையாற்றல் கூடும். நாம முன்னேற தரதான் நமக்கு உதவுது. லிஃப்ட் கீழே போகும்போது நாம லேசா உணருவோம். வேகம் அதிகமானா மையநோக்கு விசையும் அதிகமாகும். வெடி விபத்துல கூட உந்தம் மாறாது. ஒரே இயக்க ஆற்றல் இருந்தாலும் உந்தம் நிறைய பொறுத்து மாறும். விசை கால வரைபடத்தோட பரப்பளவுதான் கணத்தாக்கு. கடைசியா நிலைம திருப்புத்திறன் அதிகமா இருந்தா சமநிலையும் அதிகம்தான். வாழ்த்துக்கள். இயக்க விதிகள் வழியான இந்த சுவாரஸ்யமான பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். புதுசா எல்லாவது கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. அடுத்தடுத்த விளக்கங்களை மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த இயற்பியல் தலைப்பை பத்தி நாம பேசலான்னு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த முறை சந்திப்போம்.